டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் கிராஷ் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி லெவல்ஸ் நம்மளுக்கு பிரேக் ஆச்சுன்னா, எந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபார்மேஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஃபாலை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபால் மீன்ஸ் நான் சொல்கிறது கிராஷ், நார்மல் ஃபால் கிடையாது. நார்மல் ஃபாலுங்கிறது அப் டு 20% வரைக்கும் நடக்கலாம். நான் இண்டிகேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு கிராஷ் வருது அப்படின்னா அது எந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா ஒரு விஷயம். ஸோ அது நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கல் லெவல்ஸ் எப்படி நம்மளுக்கு ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் இப்போ இருக்கிற லெவலில் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா எந்த லெவல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும் ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா. அதே மாதிரி மார்க்கெட் ஒருவேளை இங்கேருந்து ரெக்கவர் ஆகி நம்மளுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் ஒருவேளை நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லெவலில் இருந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னா அப்போ நமக்கு எந்த லெவல் மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் அதுவும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கரண்ட்டாக மார்க்கெட் எந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் கிட்டத்தட்ட பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நமக்கு ட்ராவல் ஆச்சு. எக்ஸாக்டாக ஒரு 4 வீக்ஸ் பேக் அந்த ஒரு ட்ராவல் ஆச்சு. பட் நம்ம அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, இந்த ஹை பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. அந்த ஜோன் தான் நம்மளுக்கு இந்த கேண்டில் நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த கேண்டில் எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பீக்ல இருந்து இந்த கேண்டிலுடைய பீக்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன், ரொம்ப சிறுசாக தெரியும். பட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. 800 பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஃபால் கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு திரும்ப இந்த வாரம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெக்கவரியை பேஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட்டுங்கிறது அந்த கப் ஸ்டார்ட் பண்ண அந்த பர்டிகுலர் பீக்கை நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி இந்த இடத்துல ஒன்று வந்துச்சு இல்லை, அப்போ அதனால கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட்டானு கேட்டிங்கன்னா அதை நான் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோவில் நான் கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம வந்து ஒரு லெவல் காமிக்கிறோம் பாருங்க, நம்ம இதை வந்து கப் அண்ட் ஹேண்டிலாக எதிர்பார்க்குறோம். பட் மார்க்கெட் இந்த லெவலையே ஒரு கப்பாகவும் இது ஒரு ஹேண்டில் மாதிரி கூட எடுக்கலாம். இந்த ஹேண்டில் எது வரைக்கும் வரலாம்? ஃபர்ஸ்ட் லெவல் இது, செகண்ட் லெவல் இந்த ட்ரெண்ட் லைன், தேர்ட் லெவல் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பாசிபிலிட்டிஸ் தான் சொல்லியிருந்தேன். அப்போ நம்மளுக்கு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்மளுக்கான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணணும். இந்த இடத்துல இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் பிரேக் ஆனாலும் பரவாயில்ல, அது நம்மளுக்கு பிரேக் ஆகிறது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஏன்னா அது ஒரு மேஜரான லெவல். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் லாஸ்ட் இயர் நம்மளுக்கு எங்கேருந்து ஃபால் ஆச்சுன்னா அந்த கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் எக்ஸாக்டாக அந்த ஜோன் கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு வந்து ஜோன் மார்க் பண்ண கிடையாது. அந்த ஜோன் மார்க் பண்ணது ஒரு கேப் தியரி பேஸ் பண்ணி. ஸோ இதெல்லாமே என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸில் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விருப்பம் இருக்கீங்கன்னா இந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய இன்னொரு சேனல் டிசிடி டெக்னிக்கல் அனலைசரில் நான் வந்து மெம்பர்ஷிப் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டாக் டெக்னிக்கல்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட்டாக எடுத்துக்க முடியும். அப்படி ஒரு பிரேக் அவுட் நடக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஹையிலிருந்து இந்த ஃபால் வரைக்கும் இதில் என்ன பண்ணுறேன்னா மேக்ஸிமம் டச் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஏரியாவாக நான் வந்து இந்த ரெட் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா அடுத்த கேண்டில் அதே இடத்துல ட்ராவல் ஆயிருக்கு. இந்த கிரீன் கேண்டிலுடைய லோ வரைக்கும் நான் போகல. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகும்போது நம்ம ஒரு மினிமம் லெவல் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த கேண்டிலுடைய விக் வரைக்கும் நான் எடுத்துக்கலாம். இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்கக்கூடிய ரெட் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ், கிரீன் கேண்டிலுக்கு மேலே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கும், ரெட் கேண்டிலுக்கு கீழே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதை தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு ஒருவேளை நம்ம வந்து இதை ஒரு ஹேண்டில் மார்க்கெட் வந்து எதை ஹேண்டில் எடுத்துக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதை கூட ஹேண்டில் எடுத்துக்கலாம். இது ஒரு பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி வரக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மூவ் கூட இருக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா நமக்கு வரக்கூடிய டெக்னிக்கல் லெவல் கிட்டத்தட்ட 28,415 வருது. அடுத்ததா இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த பீக்கை தான் நான் வந்து கப்பினுடைய ஒரு பீக்காக கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா இது வந்து ஒரு ஹேண்டிலுடைய பாட்டமாக அமையும் பொழுது நம்மளுக்கு வரக்கூடிய டெக்னிக்கல் லெவல் இப்போ வரைக்கும் அமையல. அது வந்து நம்ம எப்போ தெரியும்னா இந்த ஹை ஆல் டைம் ஹை பிரேக் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்த இடம் அது வந்து பார்த்தீங்கன்னா 29,450 அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துச்சுன்னா, நான் சொன்னது இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துச்சுன்னா அதனுடைய லெவல்ஸ் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயஸ்ட் லெவலில் மார்க் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ஒரு சேஃபஸ்ட் டெக்னிக்கல் லெவலில் கொடுக்கும். அந்த லெவல் தான் எக்ஸாக்டாக இந்த ஹரிசாண்டல் லைன். அதை நான் மார்க் பண்ணியிருக்கிறது 29,000. ஸோ ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட் அப்படிங்கிறது கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட்ங்கிறது ஒரே லெவல் தான். ஏன்னா ஹேண்டிலுடைய பாட்டம்ங்கிறது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரலாம், எது வந்து ஹேண்டிலுடைய பாட்டம்னு தெரியாது அப்படின்ட்டு. பட் ஹை தான் நம்மளுக்கான பிரேக் அவுட் லெவல். அந்த ஹையில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது வரக்கூடிய டெக்னிக்கல் லெவல் தான் இது. அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30,315 காமிக்குது. ஓகேங்களா? இப்படி தான் இந்த 2 லெவல்ஸை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஒருவேளை மார்க்கெட்
ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட்ல நம்ம கன்சிடர் பண்ணி இந்த 2 லெவல்ஸையும் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து ரவுண்ட் ஆஃப் நம்பராக மார்க் பண்ணியிருக்கேன். செகண்ட் லெவல் எக்ஸாக்டாக என்ன வேல்யூவோ அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேண்டிலுடைய பாட்டம் எதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. மார்க்கெட் இதை பாட்டமாக எடுத்துக்கலாம், இல்லை இதை கூட பாட்டமாக எடுத்துக்கலாம், இல்லை இங்கிருந்து திரும்பவும் ஃபாலோ ஆகிட்டு இந்த ட்ரெண்ட்லைன் திரும்ப கூட டச் பண்ணலாம். அதனால நமக்கு இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால இந்த லெவல் வந்து உங்களுக்கு வேரி ஆக சான்சஸ் இருக்கு. நான் வந்து பாட்டமில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 28,450 கிட்ட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இருக்க லெவலில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா 29,450 கிட்ட அந்த மாதிரி வருது. நான் இன்டர்மீடியேட்டாக 29,000 இருக்கு. ஸோ அதனால தான் இந்த இன்டர்மீடியேட் லெவலில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லெவல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மார்க்கெட் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணும்போது வரக்கூடிய பாசிட்டிவ் சைடு மூவ்மெண்ட். அப்போ இந்த 2 லெவல்ஸில் எங்கிருந்து வேணாலும் நம்மளுக்கு மார்க்கெட் ஃபால் வரலாம். அடுத்ததான் இன்னொரு இண்டிகேஷன்ஸை காமிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைடை சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் நெகட்டிவ் சைடு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து தம்ப்நெயில்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆனா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்மளுக்கு இந்த பீக் இருக்கு இல்லைங்களா, செப்டம்பர் 2024 பீக்கு எப்படி ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட்டாக மாறுச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனோசி எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணணும். ஃபிபனோசி எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக அது வரும், அதனால் அதை பார்க்க வேண்டாம். நான் டேரக்டாக என்ன பண்ணலாம்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பீக்கினுடைய ரெசிஸ்டன்ட், அதாவது செப்டம்பர் 2024 வந்த ரெசிஸ்டன்ட் எப்போ நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 2020 கிராஷ் நடந்துச்சு இல்லைங்களா, 2020 ஒரு மிகப்பெரிய கிராஷ். இந்த கிராஷ்னுடைய பாட்டமே அதை டிசைட் பண்ணிருச்சு. அப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நம்மளுக்கு அது டிசைட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபிபனோசி எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போயிட்டு எக்ஸாக்டாக அந்த பாட்டமை தான் நான் பிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் விக்கை கனெக்ட் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிபனோசியை பொறுத்த வரைக்குமே நம்ம ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா விக்கை கம்பல்சரி கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பாட்டமையும் 2021 அக்டோபர் வரைக்கும் நல்ல ஒரு அப்மூவ் வந்துச்சு. ஸோ அந்த அப்மூவனுடைய ஹையையும் கனெக்ட் பண்ணுறேன். தென் ரீட்ரேஸ்டான இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். இப்படி நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனோசி லெவல்ஸ் வந்து ஹையர் லெவல்ஸ்லாம் நமக்கு காமிக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு மேஜரான ரெசிஸ்டன்ட் 0.618, சம்டைம்ஸ் 0.618 இந்த ஹை கட்ட கூட வரலாம். அது வந்து நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய 3 பாயிண்ட்டை பொறுத்து இருக்கு. பட் இந்த இடத்துல 0.618 மேலே வருது. எக்ஸாக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.618 மல்டிபிள் வீக்ஸ் ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு தென் அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மல்டிபிள் வீக் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ மார்க்கெட் இந்த பீக்லேருந்து நான் ஃபால் ஆகும்னு எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ அந்த ஃபாலில் இந்த பாட்டம் தான் மேஜரான சப்போர்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சப்போர்ட் எதுனா இந்த 2020 ஸ்விங்லோவும் 2021 ஸ்விங்லையும் வரக்கூடிய ஃபிபனோசி 0.618 அப்படிங்கிற லெவல் தான். ஒன்ஸ் அது பிரேக் ஆயிடுச்சுன்னா அது மேஜரான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். எக்ஸாக்டாக அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இது எங்கிருந்து ஃபால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததா 0.618 பிரேக் பண்ணதுக்கப்புறம் 0.786 ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட். பட் இங்கே ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகல, டேரெக்டாக பிரேக் பண்ணிட்டு அதை சப்போர்ட்டாக இந்த இடத்த மாதிரி இருப்பாங்க. பிரேக் அவுட் பண்ணி ஹை போயிட்டு கீழே இறங்கி வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற ஒரு மேஜர் லெவல், இதுதான் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட். அந்த ரெசிஸ்டன்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. அப்போ 2024 வந்த ஃபால் 2020 டிசைட் ஆயிருச்சு அப்படிங்கிறது அதுக்கான இண்டிகேஷன். அடுத்ததான் இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது இது 1 அப்படிங்கிற ஹையை பிரேக் பண்ணும். ஸோ 1 பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபிபனோசி எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1.618 தான் வரும். ஸோ அந்த 1.618 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னா 32,890 அப்படிங்கிற இடத்துக்கிட்ட இருக்கு. நான் வந்து 33,000 ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பராக மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து வேல்யூ கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு நேம் கரெக்டாக இருக்கும். 33,000 அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பராக மார்க் பண்ணிட்டு கொடுத்துக்கிறேன். இதுதான் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் 1 இந்த ஹை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா. பட் அதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லெவல்ஸ் இப்போ மார்க் பண்ணிருக்கோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கக்கூடிய லெவல்ஸ் தான். அப்போ நம்மளுக்கு டேரெக்டாக 1 பிரேக் ஆச்சுன்னா 1.618 போயிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கண்டிப்பாக போகாது. எப்படி நம்மளுக்கு 0க்கும் 1க்கும் இன்பிட்வீனில் மல்டிபிள்ஸ் லெவல்ஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த 1க்கும் 1.618க்கும் இன்பிட்வீனில் ஒரு 2 சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக உங்களுக்கு ஃபிபனோசி எக்ஸ்டென்ஷனில் அது காமிக்காது. ஸோ அதனால இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1.618 மேஜரான ரெசிஸ்டன்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் எதிர்பார்க்கக்கூடியது இந்த 3 லைன்ஸில் எந்த லைனை வேணாலும் டச் பண்ணிட்டு ஒரு மேஜரான ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி அது கிராஷாக கூட மாறலாம். பட் அப்போ அந்த பீக்ல வரும்போது ஏதாவது டெக்னிக்கல் ஃபார்மேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா தான் அந்த இடம் ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பெரிய கிராஷ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 லெவல்ஸ் நான் எப்படி மார்க் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 33,000 அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் வந்து வீக்லி சார்ட்ல ஒரு சேனல் போட்டிருந்தேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் மார்க் பண்ணது தான். ஸோ அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2020 பாட்டம்ல இருந்து அடுத்ததாக இந்த ஸ்விங் லோஸ் மேஜராக கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்விங் லோஸை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக ஒரு பிரேக் டவுன் நடந்திருக்கு. இங்கே நான் என்ன பண்ணேன்னா மேஜர் மல்டிபிள் டச் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹை. ஓகேங்களா? இந்த பிரேக் அவுட்டையும் நான் கன்சிடர் பண்ணலை, இந்த பிரேக் டவுனையும் கன்சிடர் பண்ணல. அப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டச் பாயிண்ட் வரும். அப்போது நம்ம மந்த்லி சார்ட்டில் பார்க்கலாம். இனி உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டு,
இங்கே ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், 3 சப்போர்ட்டு, 4வது டைம் ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுனை கொடுத்துட்டு திரும்ப உள்ளே போயிட்டு என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. திரும்ப உள்ளே போனதுக்காக அதனுடைய சப்போர்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணி மேலே ஏறும். அப்படி மேலே ஏறும்போது அந்த உள்ளே போன ஹையை பிரேக் பண்ணணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுட்டாங்க. போன வாரம் இல்லை, போன மாதமே பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுட்டாங்க. அப்போ இந்த கணக்குப்படி பார்க்கும்போது இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுனாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் சைடு ரீச் ஆகும். அந்த ஆப்போசிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே மேலே ஏறினாலே இந்த செகண்ட் லெவல் நம்மளுக்கு வந்துடும். இல்லை ஸ்லோவாக மேலே ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்ட் லெவலும் இந்த சேனலினுடைய ரெசிஸ்டண்ட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கோயின்சைட் ஆகலாம். எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026 முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா, 2026 ஒரு அக்டோபர்னு கூட சொல்லலாம். எக்ஸாக்டாக 2026 அக்டோபர் நவம்பர் அந்த பீரியடில் நம்மளுக்கு அந்த ஹையும் ஒருவேளை ரீச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு மேஜரான ரெஸ்டாரண்ட் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ரெஸ்டாரண்ட் நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். இந்த இடத்துல இந்த ஹை நம்மளுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆக ஆரம்பிச்சது இல்லைங்களா, அந்த ஹையை தென் இந்த ஹை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்த ஹை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகுது. இது இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்ப உள்ளே வந்துட்டு அதனுடைய ஹையை ரீடெஸ்ட் பண்ணி அந்த லோயஸ்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசைட் ரீச் ஆகணும். ஆப்போசைட்டில் சின்னதாக ஒரு கேப் இருக்குது, நம்ம கிட்டத்தட்ட ரீச் ஆன மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த செப்டம்பர் 2024 ஹை கிட்டத்தட்ட அதனுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கம் வரைக்கும் போயிருக்கு. ஸோ பக்கம் வரைக்கும் போயிட்டாலே நமக்கு ரெஸ்டாரண்ட் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால என்றைக்குமே ரெஸ்டாரண்ட் லைனை எக்ஸாக்டாக டச் பண்ணணும்னு வெயிட் பண்ணக்கூடாது, சப்போர்ட் லைனையும் எக்ஸாக்டாக டச் பண்ணணும்னு வெயிட் பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூவ்மெண்ட்டை நம்ம கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ இந்த லைன் ஒரு மேஜரான ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதை நல்லா ஜூம் இன் பண்ணிங்க அப்படின்னா தான் தெரியும். இப்போ மார்க்கெட் ஒரு வேளை வரக்கூடிய வாரங்களில் ஒரு 2-3 வாரம் இங்கே ஒரு கேண்டில் இங்கே ஒரு கேண்டில் அப்படி போகுது அப்படின்னா இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு ஒரு வித்தின் ஒரு 4 months, அதாவது ஜனவரி 2026 இல்லைனா ஒரு பிப்ரவரி 2026 ரீச் ஆகிருந்துச்சுன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை ரீச் பண்ணிடும். ஒரு நல்ல ஒரு அப்மூவ் வந்துச்சுன்னா. பட் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அப்மூவ் போகிறதுக்கு ஏதாவது பாசிட்டிவ் இண்டிகேஷன்ஸ் இருக்கா, இல்லை நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கம்பெனிஸ் கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கல. அப்போ அந்த மூவ்மெண்ட் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லோ மூவ்மெண்ட் நம்மளுக்கு இந்த தேர்ட் லெவலை ரீச் பண்ணுறதுக்கும் இந்த சேனலுடைய ரெஸ்டாரண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கும் ஒரே டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஒரு பிளேசஸில் இந்த ரெஸ்டாரண்ட்டை ரீச் பண்ணும்போது இது வேணும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பீக்லேருந்து இந்த பீக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் முன்னாடியே நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் எடுத்துருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த சேனலுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து அதுக்கான மூவ்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ அங்கேருந்து ஃபாலோ ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் லைன் வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவே நல்ல ஒரு ஃபாலோ இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சேனலே கிட்டத்தட்ட 18% ஒரு ஸ்விங் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஃபாலோ இருக்கும்னு பாருங்கள். ஏற்றத்துக்கு 18%, அப்போ இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. எவ்வளோனா ஒரு 15%, 14% அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அது நல்ல ஒரு ஃபாலோ இருக்குமா. ஸோ அதனால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ரெஸ்டாரண்ட்டாக நான் சூஸ் பண்ணுறேன். பட் எக்ஸாக்ட் லெவல் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேஷன். அண்ட் இந்த பீக்கை ரீச் பண்ணும்போது ஒரு வரக்கூடிய ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபாலோ உங்களுக்கு நான் இண்டிகேட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அது நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது. இப்போ நம்மளுடைய கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த செப்டம்பர் 2024 நான் ஒரு ஃபால் வரும்னு சொல்லும்போது அப்போவே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இந்த ஃபால் வந்ததுக்கப்புறம் திரும்ப அதே இடத்துக்கிட்ட வரும்போது உறுதியாக இன்னொரு ஃபால் வரும்னு நான் சொன்னேன். அந்த ஃபால் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த லெவலில் சொல்லியிருந்தேன், செகண்ட் இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஃபாலோ கொடுத்துருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது கண்டினியூஸாக எல்லா வாரமும் ஃபாலோ ஆச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1300 பாயிண்ட் ஃபால். இப்போ செகண்ட் லெவலில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 பாயிண்ட் ஃபால். அப்போ எல்லாமே கரெக்டாக நடந்துருச்சு தானே. அப்போ அதுக்கான என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு ஒரு மேஜரான ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு ரெஸ்டன்ட் ஜோனை நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு, ஒரு சப்ளை ஜோனை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட வரும்போது திரும்பியும் மார்க்கெட் கொஞ்சம் வேல்யூஷன் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட மார்க்கெட் இப்போ கரெக்டாக அந்த சிச்சுவேஷனில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இங்கிருந்து நம்மளுக்கு இன்னொரு டவுன்ஃபால் வரலாம். அந்த டவுன்ஃபால் ஒருவேளை இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த டவுன்ஃபால் மேபி இந்த கப் அண்ட் ஹேண்டில் கூட இருக்கலாம். இந்த ஹேண்டலுடைய பாட்டம் இது வரைக்கும் வந்துட்டு கூட போகலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் வந்துட்டு கூட போகலாம். இல்லை அதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப இந்த லோ வரைக்கும் வரும். அப்படி வரும்பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கர் டபுள் டாப்பாக மாறும். அப்படி மாறுச்சுன்னா இதனுடைய நெக் பாயிண்ட் இந்த லெவல் தான், இந்த ஜோன் தான். ஸோ அதனால தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நம்ம வந்து ஃபால் வரும்போதே இந்த லெவலை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் பழைய என்னுடைய வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவும் அதே தான் சொல்கிறேன். இந்த ஜோன் எக்காரணம் கொண்டு பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா டபுள் டாப் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டபுள் டாப்னுடைய லெவல்ஸை மெஷர் பண்ணி இந்த பிரேக் டவுன் பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கேயும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதே ஃபர்ஸ்ட் அந்த பீக்லேருந்து இருக்கக்கூடிய அந்த கேண்டலுடைய க்ளோசிங்லேருந்து இந்த ரெட் கலர் கேண்டலுடைய க்ளோசிங் வரைக்கும் நான் சூஸ் பண்ணுறேன். என்றைக்குமே மினிமம் லெவல்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன். அதை மெஷர் பண்ணி அதே லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அதே ரெட் கேண்டலுடைய லோ கட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதை தான் நான் ஒரு நெக் பாயிண்டாக கன்சிடர் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது இந்த ஜோன் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 2021 அக்டோபர்னுடைய ஹை, தென் இந்த
2022 நவம்பர்னுடைய ஹை. கிட்டத்தட்ட அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ அது ஒரு மேஜரான ரெசிஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆன பிளேஸ் தான். பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ அதுதான் நம்மளுக்கான ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த டபுள் டாப் நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்படி ஒரு வேலை ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பீக்லேருந்து எவ்வளவு தூரம் ஃபால் ஆகி அந்த இடத்துக்கிட்ட வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு 30%, 29% ஃபால் ஆகி தான் அந்த இடத்துக்கிட்ட வரும். ஓகேங்களா? அப்போ அது கண்டிப்பாக கிராஷ் தான். 20%க்கு மேலே ஃபால் ஆச்சுன்னா அது ஒரு கிராஷ் தான். அடுத்ததா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுடைய க்ளோசிங்லேருந்து இந்த கேண்டலுடைய க்ளோசிங் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதையே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எப்போவுமே நம்மளுக்கு 2 டைப் வழியும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கேண்டலுடைய பீக், இந்த எக்ஸாக்டாக இந்த கேண்டலுடைய பீக்கு பிக்னு எடுத்துக்கிறேன். தென் இந்த பாட்டம், ஏன்னா அதுதான் நம்மளுக்கான லாஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் பாட்டமாக இருந்திருக்கு, அந்த பாட்டம் வரைக்கும் நான் எடுக்கிறேன். அப்போ இந்த லெவலை மெஷர் பண்ணிவிட்டு அதே கேண்டலினுடைய, அதாவது இந்த லெவல் வரைக்கும் தான் மெஷர் பண்ணியிருக்கேன், அந்த கேண்டலினுடைய பாட்டமில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக எந்த லெவல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுடைய டாப் சர்ஃபேஸ் வருது. இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மேஜரான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆன ஒரு லெவல் தான். இந்த பீரியடில் நீங்கள் 2021, 22 பீரியடில் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா 17,000 அப்படிங்கிற ஒரு லெவல், 16,800 இந்த ரெண்டு ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்த லெவல் தான். அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு ஃபால் இந்த இடத்துல வந்துச்சு. அப்போ தான் நம்மளுக்கு ரஷ்யா உக்ரைன் வாரெல்லாம் நம்மளுக்கு கிரியேட் ஆச்சு. அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான சப்போர்ட். அப்போ இப்போ இருக்கிற லெவல்லேருந்து ஒரு வேளை மார்க்கெட் கிராஷ் வருது அப்படின்னா இதுதான் நம்மளுக்கான ஒரு லாஸ்ட் மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு, இது லாஸ்ட் மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நான் ஃபீல் பண்ணுறேன். பட் போகாதுன்னு சொல்ல முடியாது. மேபி மார்க்கெட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த பீக்லேருந்து இந்த லெவல் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு 34-35% ஃபால். இது 2020 வந்த அதே ஃபாலுக்கான ஒரு லெவல் தான். 2020 இதே மாதிரி 35%, 38% என்னவோ தான் ஃபால் நம்மளுக்கு கொரோனா பீரியடில் வந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அதுதான் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு மேஜரான கொஸ்டினாக இருக்கும். இதை வந்து நம்ம என்றைக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை கூட கம்பேர் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ஒரு சிவியரான ஃபால் சடனாக வந்துச்சு பார்த்தீங்களா கொரோனா டைமில், அப்போ அந்த ஃபால் பீரியடில் ஒரு மேஜரான இஷ்யூ இருந்துச்சு. என்னன்னா அந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ தான். பட் அந்த இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கொரோனாங்கிற வியாதியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே நம்மளுக்கு நியூஸஸ் வந்துருச்சு. பட் எல்லாருமே அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஃபால் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணலை. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபால் வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேஷனே நமக்கு கொடுக்கல, மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷனே நமக்கு கொடுக்கல, பேரிஷ் இண்டிகேஷன்ஸ் வரவே இல்லை. அடுத்ததா இதே மாதிரி 2008 இந்த பீக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2015 ஒரு ரீசன், தென் 2008 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மேஜரான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கம்பெனி லீமன் பிரதர் கொலாப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு கம்பெனி நம்மளுக்கு மேஜராக கொலாப்ஸ் ஆச்சு, அதாவது பேங்க்ரப்ட் ஆயிருச்சு. அந்த ஒரு ரீசனால வேர்ல்டு வைடு ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கம்பெனி நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான அந்த டைம் பீரியடில் இந்த பீக்குக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் யார்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. பட் சடனாக அது நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ஃபால், இந்த இடத்துல ஒரு 60% வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அப்போ அதே மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஏதாவது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம். நம்மளுக்கு எந்த கம்பெனி எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியாது. நம்மளுக்கு வந்து இந்தியன் கம்பெனிஸ் ஏதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிட்டு இருப்போம். பட் வேர்ல்டு வைடா ஏதாவது ஒரு மிகப்பெரிய கம்பெனி அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ள என்டர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ஆகலாம். அது வந்து நம்மளுக்கு கணிக்கவே முடியாது. சடனாக ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு காலையில் வச்சு பார்க்கும்போது அந்த நியூஸில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இது வந்து மார்க்கெட்டுக்கு சென்டிமெண்ட்டுக்கு ரொம்ப நெகட்டிவ்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடக்கும்பொழுது இந்த மாதிரி கிராஷ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா மேஜராக எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த ரெசெஷன் பீரியடில் அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரெசெஷன் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜரான ப்ராஃபிட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியல அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் ஃபோர்ஸ் ரெடியூஸ் பண்ணும்போது தான் இந்த நிறைய பேருக்கு ஜாப் லாஸ் ஆகுறது. அப்போ அந்த ஒர்க் ஃபோர்ஸ் ரெடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெசெஷன் பீரியட் எப்போ கிரியேட் ஆகும்னா ஆஃப்டர், அது ஒரு சைக்கிள் மாதிரி தான். அந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அக்கராச்சு அப்படின்னா ஆஃப்டர் ஒரு ஃபியூ இயர்ஸில் ரெசெஷன் வந்தே தீரணும் அப்படிங்கிறதா ஒரு சைக்கிள். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் மேஜராக ஆஃப்டர் 1975 or 80 அந்த பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக யூஎஸில் எப்போ ஹிட் ஆச்சுன்னா இப்போ தான் 2021, 22 அந்த பீரியடில் தான் நம்மளுக்கு மேஜராக அது ஹிட் ஆச்சு. ஸோ அப்போது அது நடந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு மேஜர் ரெசெஷன் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு மேஜரான ரெசெஷன் வரல. இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பட் ஒருவேளை நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி 2008 மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக கூட ஒரு பெரிய பேங்க்ரப்ட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்மளுக்கு அமெரிக்காவில் கிரியேட் ஆச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபீலே பண்ண முடியாது, சடனாக நடக்கும். அப்படி ஒரு வேளை ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசெஷனுக்கான ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் ஒரு ஹியூஜ் லெவலில் ஃபாலோ ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் நம்ம இருக்கும்போது டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு டபுள் டாப் அப்படிங்கிற இண்டிகேஷனை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லெவல்ஸ் பிரேக் பண்ணும்போது வெயிட் பண்ணணும். அடுத்த லெவல் ரீச் ஆகும்போது பல்காக அக்குமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை ஒரு போர்ட்ஃபோலியோக்கான ஒரு ஹெட்ஜ் ஆகும். ஏன்னா கோல்டு அந்த டைமில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். இப்போவே நம்மளுக்கு நல்லா ஏறிடுச்சு. அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா அது ஒரு பெரிய சப்போர்ட் கிட்ட வரும்போது நம்ம கண்டிப்பாக கேஷ் இல்லாமல் தான் இருப்போம். ஏன்னா ஆல்ரெடி நல்ல ஒரு ஃபாலில் வர நம்ம ஆவரேஜ் பண்ணி ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்கையும் பண்ணியிருப்போம். அப்போ அந்த டைம் என்ன பண்ணணும்னா நம்ம கோல்டை நம்ம
ஏன்னா கோல்டுங்கிறது கோல்டு பீஸ் தான் நான் சொல்கிறேன். அப்போ கோல்டு பீஸை செல் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா ஒரு ஹியூஜ் ஆவரேஜ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லிக்விட் பீஸ் நம்ம அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா லிக்விட் பீஸை செல் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு மேஜரான பிளேஸ் சப்போர்ட் கிட்ட வரும்போது நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி 2 சப்போர்ட்ஸ் தான் இது 2. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பிளானே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இனி வர நாட்களில் பிளான் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் தான் இப்போ வரைக்கும் கிரியேட் ஆயிருக்கு, நெகட்டிவ் இண்டிகேஷன் கிரியேட் ஆகலை. அப்போது அந்த பாசிட்டிவ் பிரேக் அவுட் நடந்து அடுத்த லெவல்ஸ் வரும்போது நம்மளுடைய மேஜரான ஒர்க் என்னவா இருக்கணும்னா அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணி வைக்கணும். இதை நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போனா இந்த ஏற்றம் நடக்க 25,000 அப்படிங்கிற லெவலில் ஃபர்ஸ்ட் டைம் நிஃப்டி ஹிட் பண்ணும்போதே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பல வாரங்கள் டைம் கொடுத்துச்சு. பட் நிறைய பேர் அந்த டைமில் நம்பவே கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் நடக்கும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நான் மார்க் பண்ண சப்போர்ட் ரீச் பண்ணி எக்ஸாக்டாக பவுன்ஸ் பேக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்போவும் நான் அதே தான் சொல்கிறேன். இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. நம்ம அதை முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பயமுறுத்த கிடையாது. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் லெவல்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பயம் ஏற்படாது. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி இண்டிகேட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சதான் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய இன்னொரு சேனலில் மெம்பர்ஷிப் வீடியோவில் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். அந்த சேனலுடைய நேம் TCT டெக்னிக்கல் அனலைசர். அந்த சேனலுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.